அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வச்சு கொள்ளக்கூடிய ஒரு அபார திறமை கொண்ட ராசி இந்த கன்னி ராசி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவசரம் இல்லாமல் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களை பேச வச்சு ஆழம் பார்க்குறதுல வல்லவர்களாகவும் இருப்பீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளும் தனித்தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களுக்கு எளிதில் உதவக்கூடிய சிறப்பான குணம் படைத்தவங்க நீங்கள். இந்த புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் வாய்ப்புகள் என்ன, என்ன விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியை சேர்ந்த நீங்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுளே நாராயணன் தான். அதுவும் உங்களால் முடிஞ்சால் புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு செய்கிறதன் மூலம் இது வரைக்கும் ஏற்பட்டு இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதோட விளைவுகள் உங்களை எந்த ஒரு விதத்திலையுமே பாதிக்காமல் இருக்க ஏழுமலையான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பாதகமான விளைவுகளிலிருந்து நீங்கள் விலக்கு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்தன்மையோடு ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே தூய்மை உணர்வோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலுமே, இருக்கக்கூடிய இடமா இருந்தாலுமே தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்க தானே நீங்கள் தீமைகளை நீக்கி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லதை மட்டும் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே முழுமையை எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கன்னு சொல்லலாம். எதையுமே பகுத்தறிஞ்சு தேர்வு செய்யும் தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாகவும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் அவங்க வாழ்க்கையை பற்றின அக்கறையோடு செயல்படக்கூடியவங்க நீங்களாக இருப்பீங்க. மகிழ்ச்சியான மற்றும் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வாழ்க்கை துணையோடு மிகவும் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. கன்னிராசியை சேர்ந்தவங்க அவங்களோட துணை இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பிக்கைக்கு உரிய நபர்களாக இருப்பீங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எது சரியாக இருக்கும், எது கரெக்டாக வரும், அவங்களோட வாழ்க்கையில் இது மென்மேலும் அவங்கள உயர்த்துவதற்கு சரியாக வருமா வராதா அப்படின்னு பார்த்து செய்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க மீது அக்கறையாகவும் அறிவுரையும் வழங்கக்கூடிய சிறப்பான நபர்களாக விளங்குவீங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லையா. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கான சூழல் ஏற்பட போகுது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நிதி சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் நன்மைகளும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்பட போகுது. வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த புதிய நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நவகிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் அங்கேயே பகை ஸ்தானத்தில் அமர்ந்தாலுமே ஒரு சில ராசிகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தரப்போகிறார். அந்த வகையில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சூரியன் அங்கு ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வரும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இன்னும் கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதை முதல்ல பார்க்கலாம். கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனோட அமைப்புங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்களை ஏற்படும் வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நீங்கள் சாதகமான வாய்ப்பை பெற போகிறீங்க.
ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே ஒன்று சேர்ந்து குல தெய்வ கோவில் வழிபாடு செய்யுங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விடாதீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. குல தெய்வ கோவில் சென்று வச்சிருக்கிற பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வாங்க. வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பலன்களை நீங்கள் பெற முடியும். ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் எல்லாமே ஆன்மீக யாத்திரை செல்லவுமே வாய்ப்பு அமையும். இந்த மாதத்தில் நிதிநிலை சார்ந்த நன்மைகளும் புதிய நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் மேம்படக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போது தொட்டதெல்லாம் துளங்கும். நினைச்ச விஷயத்தெல்லாம் நினைச்ச மாதிரி நீங்கள் செய்து முடிச்சு காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த இக்கட்டான சூழ்நிலை நீங்கி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைஞ்சு காணப்பட போகுது. உறவினர் வருகை இருக்கும். இதன் மூலம் உங்களோட இல்லத்தில் ஒரு கலகலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் உற்றார் உறவினர் ஒன்று கூறி மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்பையுமே நீங்கள் பெறுவீங்க. வரவுக்கேற்ற செலவு இருக்கும். செலவு என்பது சுப செலவாக அமையும். உங்களின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேம்பட்டு காணப்பட போகுது. இதுவரைக்கும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களோட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவால் அவதிப்பட்டவங்களுக்குமே மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தவங்க எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. ரொம்ப நாளாக மனதில் ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்குங்க. இந்த பொருள் வாங்கணும், நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் அவங்களோட சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாமல் போயிருக்கும். நீண்ட நாளாக உங்களோட மனசில் நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காக செய்யணும்னு நினச்சிருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்ற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவுமே அவங்களோட சந்தோஷத்திற்கான என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஈடுபாடு செய்ய போகிறீங்க. உங்களோட பிள்ளைகள்கிட்ட அவங்களோட நடவடிக்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க மூலயமா சில நல்ல செய்திகளையுமே நீங்கள் இந்த மாதிரி பெற போகிறீங்க. அவங்களோட செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அவங்களோட கல்வி விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அவங்க மேலும் வளர்வதற்கு ஊண்டுகோலாக இருக்கும். உங்களோட முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ள ஆசைப்பட்ட புதிய வேலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தா, புதிய முயற்சி செய்கிறீங்க இல்லையா, அதற்கு முன்னாடி இதை செஞ்சால் சரியாக வருமா வராதாங்கிறத நீங்கள் கவனமாக யோசிச்சுட்டு செய்யணும். குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. ஏன்னா நீங்கள் கோபப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆலோசனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்படைய அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டு பிரச்சனையில் 3ஆம் நபரின் தலையீட்டை மட்டும் நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட குடும்ப விஷயத்தை பிரச்சனைகளை நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. யார் ஒருத்தரையும் நீங்கள் அறிவுரை கேட்குறதும் வேண்டாம், அறிவுரை சொல்கிறதும் இந்த மாதம் வேண்டாங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்புகள்லேருந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் எப்படி உயர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல முழு கவனம் செலுத்துங்க. பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யோகா செய்கிறது, தியானம் செய்கிறது எல்லாமே மேற்கொள்ளுங்க. உங்களோட மனதிற்கும் உடலுக்கும் இது சிறப்பான பலனை கொடுக்கும். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தை திரும்ப திரும்ப யோசித்து தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்ததெல்லாம் போதும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட வாழ்க்கை நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியின் மூலம் சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் உங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும், வருங்காலத்திற்கான சேமிப்பை எப்படி தொடங்கலாம், பிள்ளைகளோட நலனுக்காக நீங்கள் என்ன செய்யணும், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே உங்களை முழுமையாக நம்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக கவனமாக சிந்திச்சு செயலாற்றுறீங்கன்னா அதற்கான அனைத்து பலன்களையுமே நீங்கள் பெற முடியும். ஏன்னா இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையுமே பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.